எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். கடந்த வாரம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கடந்த வாரம் நம்ம கவனித்தோம். கடந்த வாரம் நம்ம இந்த பிசாசு என்பவன் யார், அவனுடைய அடையாளம் என்ன, அவன் பெயர்கள் என்ன, அவன் ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல, உண்மையாக அவன் இருக்கிறான், அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். இந்த பிசாசினுடைய நோக்கம் என்ன, பிசாசினுடைய செயல் முறைகள் என்ன, தி ஐடென்டிட்டி, தி இன்டென்ஷன் அண்ட் தி இன்னர் ஒர்க்கிங்ஸ். இது 3 காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு நம்ம தொடர்ந்து இதை கொஞ்சம் படிக்க போகிறோம். கடந்த வாரம் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு நம்ம பாடம் படித்தோம். இன்றைக்கு பிசாசுக்கு என்ன கொடுக்கக்கூடாதுன்னா இடம் கொடுக்காதீங்கன்னு போட்டிருக்கு. அப்போ பிசாசு என்ன தேடுகிறான் அப்படின்னா, எப்படி ஆகிலும் நமக்குள்ள வரணும், நம்ம வாழ்க்கையை அவன் ஆக்கிரமிக்கணும், ஆளுகை செய்யணும், ஆதிக்கம் செலுத்தணும், அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். இது எப்படின்னா, சில பேர் நம்முடைய தெருக்களில் எங்கேயாவது வீடு காலியாக இருக்காங்கன்னு தேடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது இருக்காங்க அப்படின்னு. அதில் விசேஷமாக டூ லெட் அப்படின்னு ஒரு போர்டை பார்த்துட்டாங்கன்னா உடனே வீடு கிடைக்குமா, காலியாக இருக்கா, நாங்கள் வரலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பெர்மிஷன் கேட்பாங்க, எங்களை சேர்த்துக்கிடுங்க. நாம் அவங்களுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தங்குவாங்க. அதில் சில வேளையில் நம்ம பெரிய பிரச்சனைகளில் கூட மாட்டிக்கிறோம். ஏன்னா சில பேரை உள்ளே விட்டுட்டு திருப்பி வெளியே அனுப்ப முடியல. ஏன்னா அவங்க வெளியே போகிற திட்டத்திலே இல்லை. அவங்க உள்ளே 10 வருஷம் கூட காலி பண்ணாமல் இருந்துட்டு கடைசியில் இந்த வீடு எங்கே சொந்தம்ன்றுவாங்க, வாடகையும் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா சில பேர் நான் காலி பண்ணுறேன், 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா காலி பண்ணுறேன்றாங்க. இந்த மாதிரிலாம் பெரிய பிரச்சனை சில சிக்கியிருக்காங்க. பிசாசானவன் கூட உள்ளே வரும்போது நல்லா தான் பேசி வருவான். ஆனால் அவனுக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் லேசில் என்ன பண்ண மாட்டான், போக மாட்டான். அப்போ அவன் எப்படியாவது வஞ்சித்து நம்முடைய வாழ்க்கையில் அவன் ஆதிக்கம் செலுத்தவும் இடம் பிடிக்கவும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்போ நம்ம எச்சரிப்பாக இருக்கணும். இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷன் வேதத்தில் சவுல் ராஜா. இந்த சவுல் ராஜாவை பற்றி வேதம் ரொம்ப புகழ்ச்சிக்குரிய காரியங்களை ஆரம்பத்தில் அவனை பற்றி பேசுகிறது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த சவுலை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் சௌந்தரியமான வாலிபன் என்று சொல்லியிருக்கிறது. அவனை போல சௌந்தரியவான் வேறு யாருமே இஸ்ரவேலில் இல்லை என்று வாசிக்கிறோம். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்க உயரம் உள்ளவனா இருந்தான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ரொம்ப நல்ல டிஸ்கிரிப்ஷன் அவனை பற்றி இருக்கிறது. இந்த சவுலை தேவன் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக தெரிந்து கொண்டார். இந்த சவுலின் தலையின் மேல் சாமுவேல் என்னும் மாபெரும் தீர்க்கதரிசி தைல கொம்பிலிருந்து தைலத்தை அவன் தலையின் மேல் ஊற்றி அவனை அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த சவுல் என்பவன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தீர்க்கதரிசிகளுடைய கூட்டத்தில் சேர்ந்து தீர்க்க தரிசனம் உரைத்தவனாக இருந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது இவன் தேவனை நம்பினவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவன். 3வது தேவனுடைய அபிஷேகம் தலை மேல இருக்கு, அழைப்பு மேல இருக்கு, பிரித்தெடுத்தல் இருக்கு, தேவனுடைய திட்டத்தில் அவன் மூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷன். ஆனால் இதே மனிதனை குறித்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் வேதனையான ஒரு வார்த்தை இருக்கு. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது என்று வாசிக்கும். இப்போ ஆவியானவர் வெளியே போயிட்டாரு, அசுத்தாவி உள்ள அவனை கலங்க பண்றதுக்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்துட்டு போயிட்டார், டோர் ஓபன் பண்ணி விட்டார். அவனை சுற்றி இருந்த வேலி நீக்கப்படுகிறது. இப்போ இவன் யாரா மாறிட்டான்னு கேட்டா, ஒரு காலம் தீர்க்க தரிசனம் சொல்லவன், அபிஷேகம் பெற்றவன், ஆண்டு கொண்டிருந்தவன், இப்போ யாரா மாறிட்டான்னா பிசாசின் அலக்களிப்புல தன்னை காப்பாற்ற வந்த, தனக்கு உதவி செய்ய வந்தவர்களை கூட ஈட்டினால குத்தி கொலை செய்யறதுக்கு ஒரு வெறி பிடித்தவனாக மாறி இருக்கு. இவனுடைய நிலை கடைசியில எங்க போய் முடிஞ்சதுன்னு கேட்டா, அவனுடைய தேசத்துல குறி சொல்லுகிறவர்கள்
சூனியக்காரிகள் எல்லாம் கொலை செஞ்சிட்டு இருந்த சவுல் கடைசியில சூனியக்காரிட்டே உட்கார்ந்து என்னுடைய வருங்காலத்தை பற்றி சொல்லு, நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு சொல்லுன்னு சொல்லி பிசாசின் ஆளுகைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற ஒரு பரிதாப நிலையில அவனுடைய குடும்பமே நாசமாகி அவன் வருங்காலம் நாசமாகி கடைசியில தற்கொலை செஞ்சுக்கிட்டு தான் செத்தான். இவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. பவுல் சொல்றாரு, நீங்க ஆவியில ஆரம்பிச்சிங்க, ஆனா மாம்சத்துல போய் முடியறீங்கன்னு சொன்னார். உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறார். அப்போ நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், தேவனை விசுவாசிக்கிறோம், நாம தேவனோட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், கர்த்தருடைய அழைப்பும் தீர்மானம் நம்ம மேல இருக்கு, தீர்க்கதரிசிகள் ஊழியர்கள் நம்ம மேல ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாம பாதுகாப்பா இருக்கிறோம்னு நினைச்சிடாதீங்க. நம்ம வாழ்க்கையில பிசாசுடைய கிரியைகளுக்கு நாம் இடம் கொடுக்க நம்ம கதவை திறந்துட்டோம்னா அவன் நம்மை ஆளுகை செய்திருவான். இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஒரு விசுவாசிக்கு பிசாசு பிடிக்குமா? பிடிக்கும், கண்டிப்பா பிடிக்கும். எப்போ பிடிக்கும்னா அவனுக்கு இடம் கொடுத்தா அவன் ஏன் வரமாட்டேன்னுவான்? அவன் சும்மாவே இடம் தேடிக்கிட்டு இருக்கான். நீ கதவை திறந்து வச்சு வாப்பான்னா விடுவானா? எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி கொண்டிருக்கிறவனை கதவை திறந்து வச்சு வாப்பான்னு சொன்னா விடுவானா? விட மாட்டான். நிச்சயமா நம்மை ஆளுகை செய்வான். பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ நம்ம லைஃப்ல அவனுக்கு இடம் கொடுக்க முடியும் என்பது உண்மை. இதை விசுவாசிகள் தான் எழுதுறாரு. எபேசியருக்கு எழுதும் போது சபைக்கு தான் எழுதுறாரு. அவனுக்கு இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்றாரு. ஒரு காலத்தில் இவங்க பிசாசு கீழே இருந்தவங்க தான், அந்தகார இருளின் லோகாதிபதியினுடைய ஆசை இச்சைகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவங்க தான். இப்போ ஒளியின் இடத்திற்கு வந்துட்டாங்க, விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா இவங்க திரும்ப போய் பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியுமானா முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடாமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில இடம் எடுப்பதற்கு முதலாவது நம்ம வாழ்க்கையில எச்சரிப்பா இருக்க வேண்டிய காரியம், எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை தயவு செய்து கவனியுங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை அவர் உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். வசனத்தை வேகமா வாசித்துட்டேன், இப்போ கொஞ்சம் பொறுமையா வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் வசனம், 2வது பகுதி. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பிசாசுக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்க கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லும்போது, ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது எச்சரிப்படைய வேண்டிய ஒரு பகுதி என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. ஒரு விசுவாசி தன்னுடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்க அவனை சோதிக்கிற காரியம் என்னவென்றால் கீழ்ப்படியாமை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன சவுலுடைய வாழ்க்கையின் சம்பவங்கள் நமக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இந்த சவுல் ராஜாவுடைய கீழ்ப்படியாமையை தொடர்ந்து இந்த சாமுவேல் இந்த சவுல் இடத்துல சொன்ன வார்த்தைகளை பாருங்களேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீர் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சொன்னார். ரெண்டகம் பண்ணுதல் அப்படின்றது ரிபெல்லியன், எதிர்த்து நிற்குதல். அதான் ரெண்டகம் பண்ணுதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன அவனை கர்த்தர் சொல்றாரு, நீ பண்ண வேலை என்ன வேலைன்னா பில்லி சூனியம் பண்ண மாதிரி, நீ விக்கிரக ஆராதனை பண்ண மாதிரி செஞ்சுட்டேன்றார். என்னப்பா செஞ்ச நீன்னு கேட்டா, கர்த்தர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவன் செய்தான்.
கர்த்தர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யலை. நல்லா கவனிங்க, விசுவாசிகள் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் கர்த்தர் ஏதோ நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்கிறார் நம்ம நினைக்கிறோம். முடிஞ்சா கீழ்ப்படி, முடியலைன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கர்த்தர் விட்டுருக்காருன்னு நினைக்கிறோம். அப்படி ஒருபோதும் பைபிளில் கிடையாது. ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய நடமாடுதலும் உறவாடுதலும் இருந்த ஒரு ஏதேன் தோட்டத்துக்குள்ள பிசாசுக்கு எப்படிங்க இடம் வந்துச்சு? அவன் எப்படி இவருடைய வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்த முடிஞ்சது? இவர்களுக்கு இருந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன? நீங்க கவனிச்சீங்கன்னா 7 பிரச்சனைகள் இவங்க மாட்டினாங்க. நான் வேணா ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். இந்த ஆதாம் ஏவாள் 2 பேரும் சிக்கிக்கொண்ட 7 பிரச்சனைகள். முதலாவது செப்பரேஷன். எழுதுங்க, செப்பரேஷன். செப்பரேஷன்னா பிரிந்து போனது. அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள உறவு முறிந்து போய் பிரிந்து போகிறது இல்லையா? 2வது ஷேம், வெட்கம். கணவன் மனைவியை ஒருத்தர் பார்த்து வெட்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவனுக்கு முன்பாக பார்க்க முடியாமல் ஒளிந்து கொண்டாங்க. 3வது சஃபரிங். சஃபரிங், பயங்கரமான வேதனை அவருடைய வாழ்க்கையிலே உண்டானது. ஆண்டவரும் சொல்லுகிறார், உன் வேதனை பெருக பண்ணுவேன் 3:16. 4வது ஆளுகை, சப்ஜெக்ஷன், ஆளுகை செய்யப்படுவது அல்லது அடிமைத்தனம். உங்களுக்கு தெரியும், ஆதாம் ஏவாள் இந்த 2 பேரும் எதற்காக இணைக்கப்பட்டாங்கன்னா, ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார் ஆண்டவர். ஆனால் துணைக்கு பதிலாக இப்போ யாரா மாறினா அடிமையா மாறிட்டாங்க. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்று சொல்கிறார். 5வது ஸ்ட்ரகிள், போராட்டம். அவங்க வாழ்க்கையில் வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடுவ. இனிமே சாப்பாடு உனக்கு ரொம்ப சுகமா இலவசமா வராது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரகிள். 6வது ஸ்டேல்மேட், பூமி உனக்கு பலன் கொடுக்காது. நீ கஷ்டப்படுவ, பூமி பதில் சொல்லாது, அப்படியே நிற்கும் அப்படின்னு சொல்றார். 7வது சஸ்பென்ஷன் ஆஃப் லைஃப், உன் வாழ்க்கை முடிஞ்சு போகும். மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பிடுவ, நீ மரிச்சு போவ, மரணம் வந்துருச்சு. இந்த 7 பிரச்சனைகளை இந்த மனுஷன் மேல கர்த்தர் அவனை உண்டாக்கின போது கொடுக்கவே இல்லை. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில் வந்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னு கேட்டா, கீழ்ப்படியாமை. நான் புசிக்க கூடாது என்று விலக்கின கனியை நீ புசித்தபடியினால் இதெல்லாம் உனக்கு நடக்கும். இதை புசிக்கும்படி ஏவினவன் யார் என்றா பிசாசானவன். ஆனா ஏவுதலுக்கு கதவை திறந்தவங்க யாருன்னா ஏவாளும் ஆதாமும். விசுவாசிகள் தயவுசெய்து கவனிங்க, இது ரொம்ப சீரியஸான காரியம். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு செய்தி கேட்கறதும் கேட்டுட்டு செய்யறதும் செய்யாமல் இருக்கிறதும் நம்ம இஷ்டம்னு நினைக்கிறாங்க. தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். இட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். இது இப்படி வேலை செய்யறது கிடையாது. பைபிள் அப்படி வேலை செய்யுது. கர்த்தருடைய வசனத்தை ஒரு மனுஷன் கீழ்ப்படியல அப்படின்னா அவர் அர்த்தம் என்ன தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படியல, பிசாசு கீழ்ப்படியலான்னு அர்த்தம். உதாரணமா உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியலன்னு வச்சுருக்கீங்களேன், நீங்க என்ன கேட்பீங்க? அப்ப நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேன், உன் ஃப்ரெண்டு சொல்றதை நீ கேட்குறியா? அப்போ அந்த பிள்ளை யாரோ ஒருத்தர் கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். கீழ்ப்படியாமலாம் வாழ முடியாது இல்லையா? ஒன்று பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், அல்லது ஏதோ ஒரு ஊராருக்கு கீழ்ப்படியணும். யாரோ ஒரு வார்த்தையை கேட்டு தான் அந்த பிள்ளை நடக்குது. அப்படி பெற்றோருக்கும் கீழ்ப்படியலை, வெளியில் இருக்கவங்களும் கீழ்ப்படியலைன்னா தன் இஷ்டத்திற்கு கீழ்ப்படியுதுன்னு அர்த்தம். தாம் மனசு சொல்றது அது செய்துன்னு அர்த்தம். அப்போ ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிறகு அதற்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லுமானா அவன் என்ன சொல்ல வரான்னு சொன்னா, உங்க வார்த்தையை கேட்க மாட்டேன், பிசாசனுடைய வார்த்தையை கேட்குறேன். என் மனசும் என் மாம்சமும் விரும்பினதை நான் செய்கிறேன். ஆனால் அந்த மனசுக்குள்ளேயும் மாம்சத்துக்குள்ளேயும் கிரியை செய்கிறது யாருன்னா பொல்லாத ஆவி. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. இன்னொரு விதமாய் சொன்னா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க தான் கர்த்தர் பிள்ளைங்க. அவர் வார்த்தை அசட்டை பண்ணி கீழ்ப்படியாதவர்கள் அவருடைய பிள்ளைகள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படிஞ்சு நடப்போமானா அவருடைய ஆளுகைக்குள்ள இருப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்னு அர்த்தம். இதை எத்தனை பேர் எவ்வளவு சீரியஸாக எடுக்கிறீங்க தெரியல. ஆனால் ஆண்டவர் ஒரு முறை சொல்றாரு, ஒரு ஓமானம் பேசுறாரு. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதை 4 விதமான இடங்களில் விழுது. ஃபர்ஸ்ட் இடமே பார்த்தீங்கன்னா வழி அருகே விழுந்தது. இந்த வழி அருகே இருக்கிறவங்க எப்படின்னா வசனத்தை கேட்குறாங்க, ஆனால் எதுக்கும் கீழ்ப்படி அவங்க விருப்பம் கிடையாது, உணர்வும் கிடையாது.
கேட்டுட்டு அவங்க பாட்டு போகிறாங்க. வேதம் உடனே சொல்லுது, உடனே பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை பொறுக்கி கொண்டு போய்விடுகிறான். அவன் வந்து வசனத்தை எடுக்கிறதுக்கு அவனுக்கு இடம் கொடுத்தது என்ன என்று கேட்டா, கீழ்ப்படியாம. அதே வேளையில் இதே வசனம், இதே பிரசங்கியார் இதே காலத்தில் இன்னொரு நிலத்தில் வசனத்தை போடுறாரு. அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஏனென்றால் அவங்க வசனத்தை கேட்டாங்க, உணர்வடைஞ்சாங்க, பொறுமையோடு இருதயத்தில் காத்து பலன் கொடுத்தாங்க. அல்லது சொன்னா கீழ்ப்படிஞ்சாங்க. ஒன்ஸ் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா பிசாசுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது. அவ்வளவுதான். Then we walk on the path of blessing. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து பெருக பண்ணி, தேவன் நம்மை நிலைத்திருக்க பண்ணி, அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி நம்முடைய வாழ்க்கை செழிப்புக்குள்ள கொண்டு போயிடுறாரு. ஆனா என்றைக்கு வசனத்தை வாங்கிட்டு நம்ம கீழ்ப்படுகிறத வந்து தாமதிக்கிறோமோ அல்லது அதை நம்ம நிராகரிக்கிறோமோ, அங்கே தேவன் தொடர்ந்து நமக்குள்ள கிரியை செய்ய போறதில்லை. அங்க கிரியை செய்ய போறது யாருன்னு கேட்டா பிசாசு வந்துடுறான். அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு அவன் இறங்கி வந்துடுறான். எனக்கு அன்பானவர்களே, பிசாசுக்கு இடம் கொடாதீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டா, கீழ்ப்படியாமைக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறாதீங்க. ஒபே. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். காளைகளையெல்லாம் நீங்க கொண்டு வந்து பலி செலுத்துறதை விட இணங்குதல் தான் கர்த்தருக்கு பிரியமானது. நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் பிரயோஜனம் உள்ளது. இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த பிரயோஜனம் உள்ள வார்த்தையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் விதைக்கிறார். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு வசனம் தான். ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தின்படி காத்துக்கொள்வதனால. அந்த வசனம் தான் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நம்ம ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறோம். அந்த குடும்பத்தை நடத்தணும்னு சொல்றதுக்கு என்னங்க ஆலோசனை எங்க இருந்து வருதுன்னு கேட்டா வசனம் தான். சகரியா எலிசபெத்தை பற்றி வாசிக்கிறோம். அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட நியமங்களின்படியையும் கற்பனைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்போ அவங்க குடும்பத்தை நடத்துறதுக்கு அவங்க என்ன வச்சிருந்தாங்கன்னா வசனம் தான் வச்சிருந்தாங்க. ஒரு மனுஷனுடைய பொருளாதாரத்தை நடத்துறது என்னன்னா கர்த்தருடைய வசனம். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடு, தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடு. இதை கர்த்தர் ஆளுகை செய்கிறாரு. அவர் வசனத்தினால் நமக்கு ஆலோசனை கொடுக்குறாரு. அப்போ நம்ம பர்சனல் லைஃப், நம்முடைய ஃபேமிலி லைஃப், நம்முடைய ஃபைனான்சியல் லைஃப், நம்முடைய வேலை எல்லாவற்றிலேயும் ஒரு மனுஷனை நெறி தவறாமல் நடந்து போகிறதற்கு அவனை வழி நடத்தி அவனை கொண்டு செல்லுகிறது என்னன்னா காட்ஸ் வேர்ட். இந்த எந்த பகுதியிலே ஆகிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம சுய புத்தியின் மேல சார்ந்து கொண்டோ அல்லது வசனத்தை நிராகரித்தோ அந்த வசனத்திற்கு விரோதமாய் நம்ம வாழ்க்கையை முரட்டாட்டம் பண்ணும்போது கர்த்தருடைய ஆவியானவர் விலகிறார். அதற்கப்புறமா நம்மளை ஆளுகை செய்யறது அசுத்தாவிகள் தான். நீங்க வேணா இதை கவனிச்சு பாருங்க. பர்சனல் லைஃப்ல நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தைகளை நம்ம கேட்டு எச்சரிப்படைந்து அதன்படி வாழும்போது தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரு. அவர் ஆளுகை செய்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தையின்படி நடக்க மாட்டேன், இஷ்டப்படி நான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கீழ்ப்படியாமைக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிசாசினுடைய ஆளுகை உங்கள் லைஃப்பில் இருக்கும். நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேன், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் ஒன்றுக்கு நான் அடிமைப்பட மாட்டேன்னாரு. உதாரணமாக நம்முடைய மொபைல் இருக்கு, அதில் நிறைய ஆப்ஸ் இருக்கு, விசேஷமாக சோஷியல் மீடியா. வீட்டில் லேப்டாப் இருக்கு, அதில் நிறைய வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து அதற்கு கீழ்ப்படிந்து அதன்படி அதை பயன்படுத்தும் போது ஆவியானவர் நம்மோடு இருப்பார். அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாத தேவன் விலக்கின காரியங்களை நம்ம பார்க்கறதோ அதில் நம்ம ஈடுபடுறதோ அந்த பழக்கங்களை உள்ள கொண்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எவ்ரி டைம் யூ டைப் தட் யூ ஆர் ஓப்பனிங் அ டோர் ஃபார் த டெவில். அவன் உள்ள வந்தான்னா மூளையை நாசமாக்கி சிந்தனையை கெடுத்து, படிப்பை கெடுத்து, வருங்காலத்தை கெடுத்து, வேலையை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து எல்லாம் நாசமாக்கி விட்டுருவான். அப்புறமா ஜோம் பண்ணி ஃபாஸ்டிங் போட்டு ஒன்றும் போகாது, அது உள்ளதான் இருக்கும். திறந்து விட்டது நீ தானே. உனக்கு நல்லா தெரியும் அந்த காரியத்தை ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் பேசுவார், இது வேண்டாம்பா, உனக்கு
செய்யாத, இதை பார்க்காத, இப்படி பேசாத, இங்கே போகாதன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை நான் செய்வேன், இது எனக்கு உரிமை, இதெல்லாம் ஒரு மாய்மாலத்தை நமக்குள்ளே கொண்டு தான். நீ ஒரு உரிமை, நீ செய், யார் பார்க்க போகிறா, என்ன நடந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம நாம் முரண்டு பிடிச்சிட்டு போய் நம்ம இஷ்டத்தை நம்ம செய்யும்போது ஆவியானவர் நம்மளோட தொடர்ந்து செயல்பட மாட்டார். நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறோம், அவனுக்கு உள்ளவா, நான் உனக்கு கீழ்ப்படுகிறேன், உனக்கு செவி கொடுக்குறேன், உனக்கு பிரியமாக வாழ நான் ட்ரை பண்ணுறேன், அப்படி நம்ம ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய குடும்பத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையை அவருடைய சித்தத்தின்படி நாம் நடத்தணும் இல்லையா? அவருடைய வார்த்தையின்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட வரும்போது அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் மனம் போல செய்வேன், இப்படி தான் நான் என் குடும்பத்தை நடத்துவேன், இப்படி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், இப்படி தான் நான் வாழுவேன், நீங்கள் எடுத்து முன்னால் போகலாம், யூ ஹேவ் த ஃப்ரீடம். அதுக்கப்புறமா கர்த்தர் தலையிட மாட்டார், தலையிட மாட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆளுகை தான் உள்ளவர். அதிகமாக குடும்பங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள், போராட்டங்கள், கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், உள்ள சண்டைகள், ஏன் பிரிவினை கூட வந்துடும். பிகாஸ் யூ நெவர் obeyed the word of God. கர்த்தருடைய வழிகளின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதில் ஆசீர்வாதமே தவிர ஒரு நாளும் குறை வராது. அவருடைய வேதத்தை இரவு மகளும் தியானித்து அதன்படி செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், என் இஷ்டம் போல நடப்பேன் போது ஓகே, கீழ்ப்படி இல்லையா, கர்த்தர் விலகிடுவார். சவுல் ராஜா கீழ்ப்படுகிறவரை கர்த்தர் கூட இருந்தார். அவன் மூலமாக பெரிய அதிசயங்கள், பெரிய வெற்றிகள்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஆனால் என்னைக்கு அவன் முரட்டாட்டம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று கீழ்ப்படியாமல் போனானோ, ஒரு அசுத்தாவி அவனை அலக்களிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவனுக்கு வெற்றி கிடையாது. பிரயோஜனம் இல்லாத காரியங்களில் போய் ஈடுபடுறான், பிசாசினால் அலக்களிக்கப்பட்டான். என் வாழ்க்கையில் ஏதாவது கீழ்ப்படியாமல் நான் முரண்டு பிடிக்கிறேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தயவுசெய்து வெளிப்படுத்தி காட்டுங்க. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்திலே கோபமூட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வாசிக்க. இப்போ பிசாசுக்கு இடம் கொடுப்பது என்பது முதலாவது எதனால் உண்டாகிறது என்றால் கீழ்ப்படியாமையினாலே. சொல்லுங்க, எதனாலே வருகிறது? கீழ்ப்படியாமையினால. கவனிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னொரு காரியம் கவனிக்க போறோம். சவுலுடைய வாழ்க்கையில் இதே நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த அபிஷேகம் பெற்ற தீர்க்க தரிசனம் ஒரு காலத்தில் உரைத்த மனுஷன் இன்றைக்கு அசுத்தாவினால் அலக்களிக்கப்படுகிறான்? இரண்டாவது காரணம் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 14 பாருங்க. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தமும் செத்து போனான். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையை இங்கே திரும்ப படிக்கலாம். எதுக்காக இவன் செத்து போனான்? இவன் லைஃப் இப்படி பரிதாபமாக முடிஞ்சது காரணம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல என்ன செய்யலை, கை கொள்ளலை, கீழ்ப்படிய மாட்டேன்னு சொன்னான். கர்த்தர் சொல்றாரு, இது செய்ப்பானா செய்ய மாட்டேன், செய்யாதப்பானா செய்வேன். அமலேக்கியரை முழுவதுமாக கொன்று போடுனார், அதை கொல்ல மாட்டேன் கொஞ்சம் வச்சுக்கிடுவேன்னா. பலியிடாத வெயிட் பண்ணினார், இவன் பலியிட்டான். அவன் லைஃப்ல கீழ்ப்படியாமை தலைவிரித்து ஆடுது, கர்த்தர் விலகிட்டார். ரெண்டாவது நான் முக்கியப்படுத்துற ஒரு காரியம் அந்த வசனத்தின் 3வது பகுதி, அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தம். நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசியா இருந்தவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவா இருந்தவன் எங்க போய் இப்போ உட்காந்துருக்கிறான்னு கேட்டா ஜோசியக்காரன்ட்ட போய் உட்காந்துருக்கான். எதுக்கு ஜோசியக்காரன்ட்ட போனான்னு கேட்டா, கர்த்தர் பேச மாட்டேன்ட்டாரான். சொப்பனத்தினாலையும் பேச மாட்டேன், ஊரியம்னாலும் பேச மாட்டேன், தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பேச மாட்டேன்ட்டாரு. இப்போ இவனுக்கு யுத்தத்துக்கு போகணுமா போகக்கூடாதான்னு வழி தெரியல. இந்த வழி தெரியாததுக்கு வழியை காட்டுறதுக்கு எனக்கு யாராவது ஒரு ஜோசியக்காரன் கிடைச்சா கூட போதும்னு போய் ஒரு அஞ்சனம் பார்க்குற ஒரு பெண்ணிட்ட போய் உட்காந்துட்டேன். இன்றைக்கி நிறைய விசுவாசிகள் இதில் கொஞ்சம் கவலை இனமாக இருக்கிறாங்க. அதாவது பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் அப்படின்னா ரெண்டாவது முக்கியமான குறிப்பு, பிசாசு எப்போ நமக்குள்ள இடம் எடுப்பான் அப்படின்னு கேட்டால், நம்மை வழி நடத்த அவனுக்கு நாம் இடம் கொடுக்கும் போது. when you ask him directions,
he will take over your life. நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு எப்பா எனக்கு நீ கொஞ்சம் ஆலோசனை கொடுப்பா, எப்படிப்பா செய்யணும், எப்படிப்பா போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் நல்ல வழி காட்ட மாட்டான். அவன் நிச்சயமா அழிவுக்கு நேராக ஒரு பாதையை காட்டுவான். இப்போ கவனிங்க, ஒரு எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன். இந்த சவுலுடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம நிறைய பேர் பரிதாபப்படுறோம். ஆனால் பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு சில வேளை தெரியாமல் கூட இந்த பிசாசனுடைய ஆவிகளுக்கு நாம் ஆலோசனை கேட்குற செவியை நம்ம சாய்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமாங்க, நிறைய விசுவாசிகள் கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் போய் ஒரு பிரதர் அன்றைக்கி கேட்குறாரு என்கிட்ட, பாஸ்டர் நான் பீச்சுக்கு போயிருந்தேன் பாஸ்டர், அப்போ ஒரு கிளி ஜோசியம் ஒருத்தர் வச்சுருந்தான், ஜோசியம் 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 வாங்க பாருங்கன்னா, சரி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன் பாஸ்டர். அவன் இந்த கார்டை எடுத்து ஏதோ போட்டான், அதில் 20 நாளில் உனக்கு பெரிய ஆபத்து இருக்குது, செத்தாலும் செத்துருவேன்னு சொல்லி வந்திருக்கு போல இருக்கு. இப்போ என்கிட்ட வந்துட்டார். வந்துட்டு அண்ணிலும் தூக்கமே இல்லை பாஸ்டர், ஒரே பயமாக இருக்குது. நான் சாவனா சாக மாட்டேன்னா தெரில. நான் சொன்னேன், கிளிகிட்ட தானே போனேன், அங்கேயே போ. என்கிட்டயா வந்த? அப்போ கிளி உங்ககிட்ட நல்லா இருப்பேன்னு சொல்லியிருந்தா நீ அங்கே தானே போயிருப்ப, திருப்பி என்கிட்ட வந்திருப்பேன், என்கிட்ட வரமாட்டேல்ல. நல்லா இருப்பேன்னு சொல்லியிருந்தா பாஸ்டர்கிட்ட வந்திருப்ப. என்ன பாஸ்டர் ஒரே கடுமையாக பேசுற, கிளி சூப்பராக சொல்லுதுன்னு அங்கேயே ஓடிருப்ப. இப்போ செத்து போவேணும்னு என்கிட்ட வந்துட்ட, என்கிட்ட வராது, நீ அங்கேயே போ. யாரு? விசுவாசி, ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், அபிஷேகம் பெற்றவன் கிளி ஜோசியம். விசுவாசின்னு சொல்றாங்கங்க. பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ராசி பலன் பார்க்குறாங்க தெரியுமா? சில விசுவாசிகள் இருக்காங்க, அவங்க தேதி பார்க்குறாங்க. செவ்வாய்க்கிழமை வேணாம் பாஸ்டர், சனி வேணாம், புதனா பாருங்க. ஏன் புதனில் மட்டும்தான் ஆண்டு ஆசீர்வதிப்பாரா? ஏன் டியூஸ்டே ஃப்ரைடே ஆண்டு ஓடிடுவாரா? இங்கே சனிக்கிழமையா ஓடிடுவாரா? 7 நாளும் யாருங்க படித்தது? கர்த்தர் படித்தார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் மகிழ்ந்து, எல்லா நாளும் கர்த்தருடைய நாள் தான். ஆமேன். இதில் விசுவாசிகள், ஐயோ டியூஸ்டே வேணாம் பாஸ்டர், வேணாம் பாஸ்டர். ரட்சிக்கப்பட்டவன். இன்னும் சில பேர், அது என்னது, நாலு நட்சத்திரம், அதுக்கு இன்னொன்று இருக்கு, அது என்னது, ஜாதகம். ஜாதகம் பார்த்துட்டு வரேன், பொண்ணு நமக்கு செட் ஆகுமா என்னன்னு பொண்ணை பார்க்கறதுக்கு ஜாதகம் படிச்சுட்டு பொண்ணு பார்க்குறாங்க. விசுவாசி, வெக்கமே இல்லை. விசுவாசி ஜாதகம். இன்னைக்கு சில விசுவாசிகள் தர்காவுக்கு வரவங்க இருக்காங்க தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணான்னு சொல்லிட்டு சூனியம் வைக்கிறதுக்கு சில பேர் போறாங்க. இங்கேயும் சுத்துறது, அங்கேயும் கொஞ்சம் சுத்திட்டு வர்றது. எப்படிங்க அவன் உங்க வாழ்க்கையில வராம இருப்பான்? நீ இதன டோரை திறந்து வச்சிருக்க, வாப்பா. நீங்க நிறைய பேர் காலையில டிவி ஆன் பண்ணிட்டு ராசி பலன் பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு என்ன நாள், எந்த நேரம் நல்ல நேரம், அப்பதான் வீட்டு விட்டு வெளியே போவேன், துணி வாங்க போவேன். எதுக்கு? கல்யாணத்துக்கு துணி வாங்க போறாங்களாம். அது என்ன நல்ல நாள்னு பார்த்து சொல்லு. நிறைய வீடுகளில் கேலண்டர் தொங்குது. அந்த கேலண்டர்ல இது எல்லாம் எழுதியிருக்கு. ராசி பலன், நல்ல நேரம், ஒரு பக்கம் வாக்குத்தத்தம், இதையும் பிடிச்சுக்கிறது, அங்கேயும் போய் கொஞ்சம் பார்த்துக்கிறது. இது என்னன்னு பார்த்துக்கலாம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்வது கூடாத காரியம். நீங்க நினைக்கிறீங்க இது சின்ன காரியம்னு. ஆனா இந்த சவுலுடைய துன்மார்க்கம் சில பேரை பிடிச்சிட்டு அலக்களிக்குது. அது இங்கேயும் கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம், இங்க ஒரு கால், அங்க ஒரு கால். இந்த சவுல் தான் லைஃபுடைய ஃபியூச்சரை போய் அசுத்தாவிட்ட போய் கேட்டாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனோடு உடன்படிக்கை பண்ணவன், நான் சண்டை போடலாமா வேணாமா சொல்லுங்க. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டு தான் பஸ்ஸை கூட்டு போயிட்டான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், வா கன்னியாகுமரி வா. சில பேர் கன்னியாகுமரி வா, அங்கே இருக்காரு ஸ்பெஷல் பவர் ஒருத்தர் இருக்கார். இதை விட ரொம்ப வேதனையான ஒரு காரியம் சொல்கிறேன். சில விசுவாசிகள் எதில் மதி மயங்கி போயிடுறாங்க அப்படின்னு கேட்டால், பாஸ்டர்
அங்க தாம்பரத்தில் ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, ஸ்பெஷல் பவர் வச்சிருக்காரு. கட்டெல்லாம் உடையணும்னா அவர்கிட்ட போகணும் பாஸ்டர். அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உன் போட்டோ எடுத்துனுவா, கூடவே ஒரு 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருவா. தூக்கிட்டு ஓடுதுங்க நம்ம விசுவாசி. தேங்காய் எண்ணெய் தூக்கிட்டு ஓடுது, நல்லெண்ணெய் தூக்கிட்டு ஓடுது. எதுக்குன்னா அந்த போட்டோல அபிஷேகம் பண்ணி ஜெபம் பண்ணுவாராம். கட்டு போயிருமா, கடன் போயிருமா, பிரச்சனை போயிருமா? என்னங்க இது? ஊழியக்காரன் சொல்லி வேஷம் போட்ட நிறைய பொய்யர்கள் சுத்திட்டு இருக்காங்கன்றத மறந்துடாதீங்க. இங்க போறேன், அங்க போறேன், குறி கேட்க போறேன். வேதம் சொல்லுது நாளைக்கு என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாதுன்றாரு. எதுக்கு நமக்கு நாளைய பற்றி தெரிஞ்சுக்கணும்? அன்றன்றைக்குள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் இல்லையா? அன்றன்றைக்குள்ள பாடு போதும். என்கிட்ட யாராவது நாளைக்கு என்ன நடக்க போகுது, இயேசு வருவார், ரெடி ஆயிக்கோ போ, அதான் இதான் உனக்கு தீர்க்க தரிசனம். இன்னைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கு மரித்தால் நீ எங்கே போவாய், அதை மட்டும் பார்த்துக்கோ, அதான் அதான் தீர்க்க தரிசனம். இதுக்கு மிஞ்சி ஒன்று தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? எதுக்கு நாம இந்த மாதிரி போய் பிசாசின் தந்திரங்களுக்கு நாம இடம் கொடுத்து கதவை நாம் திறப்போமானால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆயிடும்? அவனுக்கு பாதையை நாம திறந்துருவோம். இப்போ சில பேர் கேட்கலாம், பாஸ்டர் அப்போ குறி சொல்றாங்களே பாஸ்டர், அதெல்லாம் எப்படி? சில பேர் நம்புறாங்க பிசாசுக்கு ஆக்சுவலா நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும் நம்புறாங்க. இப்போ ஜோசியம்லாம்ன்றாங்களேங்க, ஜோசியம், இந்த கிளி ஜோசியம், நிறைய ஜோசியம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உண்மையா? சரி, ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆனஸ்டாக தான் எனக்கு பதில் சொல்லணும். என்ன பாஸ்டர், நம்முடைய வருங்காலத்தை பற்றி பிசாசுக்கு தெரியும் அப்படின்னு நம்புறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். சரி, நம்முடைய வருங்காலத்தை பற்றி பிசாசுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. என்ன உசாரா இருக்கீங்க பாருங்க. இதுக்கும் கை தூக்க மாட்டேங்கிறீங்க, அதுவும் கை தூக்க மாட்டேங்க. எதுக்குன்னா இவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கை தூக்கிக்கலாம். எனக்கு புரியுது உங்க போராட்டம் என்னன்னு, எனக்கு புரியுது. ஏன்னா அந்த மாதிரி இன்புட் நம்ம லைஃப்ல இருந்திருக்கு இல்லையா? பிசாசு நம்முடைய வருங்காலத்தை அறிஞ்சிருக்கிறான்னு நிறைய பேர் நம்புறாங்க. அது உண்மையா? Does Satan know our future? சரி, விளக்கம் கொடுக்குறேன். தானியேல் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தினால் அவருடைய நித்திரை கலைந்ததுன்னு பார்க்கிறோம். 2ஆம் வசனம், ராஜா உடனே தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயரை அழைத்து வர சொன்னான். அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். இப்போ இவன் என்ன சொல்றான்னா, நான் சொப்பனத்தையும் மறந்துட்டேன், சொப்பனத்தையும் சொல்லணும், அதோடைய அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்றான். சொப்பனம் என்ன நமக்கு தெரியும், வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெரிய சிலை இருக்கு, ஒரு தங்கத்தினால் தலை, அதுக்குமா வெள்ளி, வெண்கலம், இரும்பு, அப்புறமா இரும்பும் களிமண்ணும் கலந்த காரல்கள், இதோட தான் ஒரு சிலை நிற்குது. இந்த சிலை பேசிக்கலா இனி வரப்போகும் காரியங்களை வெளிப்படுத்துறது கர்த்தர் ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு. இப்போ இந்த சொப்பனத்தை இவர் மறந்துட்டாரு, ஆனா ஜோசியரை கூப்பிடுறாரு, சூனியக்காரரை கூப்பிடுறாரு, சாஸ்திரிகளை கூப்பிடுறாரு, எல்லாரும் கூப்பிட்டு சொப்பனத்தையும் சொல்லுங்க, அர்த்தத்தையும் சொல்லுங்கன்னு கூப்பிடுறாரு. அவங்களோட பதில் என்னன்னு பாருங்க. 10ஆம் வசனத்தில், கல்தேயர் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஒருவனும் இல்லைன்னா சாஸ்திரியும் கிடையாது, ஜோசியனும் கிடையாது, சூனியக்காரனும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. ஆகையால் மகத்துவம் வல்லமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது, ஜோசியன் இடத்திலாவது, கல்தேயன் இடத்திலாவது கேட்டதே கிடையாது. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. 11ஆம் வசனம், மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்க ஒருவரும் இல்லைன்ட்டான். இவர் சிம்பிளா கேட்டது என்னன்னா, என் ஃபியூச்சர் என்ன? அவன் சொல்றாங்க தெரியல. இப்போ நீங்க சொல்லலாம், சொப்பனம் சொல்லியிருந்தா சொல்லியிருப்பானுங்க, சொல்லி அவர், அதனால தான் அவனுக்கு தெரியல. சரி, சொப்பனம் சொன்னவரை பார்ப்போம். நீங்க ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாங்க. அங்கே பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். காலையிலே மனம் கலங்கி போய் அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் அழைப்பித்து தன் சொப்பனத்தை சொன்னான். அங்க சொல்லல, இங்க சொன்னான். சொன்ன பிறகு வேதம் சொல்லுது,
ஒருவராகிலும் அந்த அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிடுச்சு. இந்த பார்வோன் கண்ட சொப்பனம் என்னன்னா, வர்ற 7 வருஷம் செழிப்பு, அடுத்த 7 வருஷம் பஞ்சம். இதான் வருங்காலத்தை பற்றி சொப்பனம். ஆனால் சாஸ்திரிகளை கூப்பிட்டா, ஜோசியரை கூப்பிட்டா, அதுக்கப்புறமா சூனியக்காரனை யாரை வேணாலும் கூப்பிட்டாலும் ஐயோ ஒன்றும் தெரிலங்க, எனக்கு தெரில. கடைசியில் இந்த 2 சம்பவங்கள்லையும் வருங்காலத்தை பற்றி அந்த ராஜாக்களுக்கு வெளிப்படுத்தினது யார் என்றால் தேவனுடைய ஆவியானவர். தானியேலை கொண்டு சொப்பனம் வெளியரங்கமாகிறது. பார்வோன் விஷயத்தில் யோசேப்பை கொண்டு வருங்காலம் வெளியரங்கமாகிறது. அப்போ நீங்கள் நல்லா ஒன்று விளங்கி கொள்ளணும், எந்த பிசாசாக இருந்தாலும் எந்த சாத்தானாக இருந்தாலும் நம்முடைய வருங்காலத்தை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லை. இதில் கிளியராக இருங்க நீங்கள். அதனால் தெரியும் தெரியும் தெரியும்னு ஜோசியம் பேசுகிறவங்ககிட்டலாம் நீங்கள் பார்த்து நம்பிடாதீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் 1000ல் 1 கிளிக் ஆகும். அதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன்னா தேவன் அதை அவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறது இல்லை. ஏனென்றால் யோசேப்பு கிளியராக சொல்கிறார், கர்த்தர் தான் இதை வெளிப்படுத்துகிறார், அவர் தான் மங்களமான உத்தரவை கொடுக்க முடியும். மற்றபடி எந்த ஜோசியனோ சூனியக்காரனோ மந்திரவாதியோ இதை சொல்ல முடியாது என்று சொல்லுங்க. இப்போ சவுல் மரிக்க போகிறான் அப்படின்னு வார்த்தை வந்ததை பார்க்குறோம். சவுல் மரிக்க போகிறான்ற வார்த்தையை இந்த சூனியக்காரி வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு வார்த்தையினுடைய விளைவாக மரணம் வந்தது. ஆனால் நல்லா கவனிங்க, இது சூனியக்காரி சொன்னதுனால கிடையாது. அது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கும் போது, சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தமும் செத்து போனான்னு போட்டிருக்கு. சூனியக்காரன் சொன்னதுனால கிடையாது, கர்த்தர் சொன்னாரு நீ போவேன்னு, அவ்வளவுதான், ஃபினிஷ்ட். அதனால அவனுக்கு நம்முடைய வாழ்க்கை தெரியும் நினைக்காதீங்க. நம்மை பற்றி தெரிந்த ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரமே. எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான டு கிவ் யூ ஃபியூச்சர்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. உன்னுடைய வருங்காலம் கொடுக்கும்படி உன்னை கொடுத்து நினைத்திருக்கிறேன். அப்போ முதல்ல விசுவாசிகள் ஒரு காரியம் தெளிவாக தெரியணும். எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் ஜோசியக்காரனாக இருந்தாலும் கிளி ஜோசியமோ என்ன ஜோசியமோ கை ரேகை பார்க்கறது இந்த சேட்டையிலலாம் எந்த விசுவாசியும் உட்காரக்கூடாது போய். ஏன்னா யார்கிட்டையும் ஆண்டவர் ஃபியூச்சரை வெளிப்படுத்துறது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்கிறது? டேரட் கார்ட்ஸ் எடுக்கிறது, பேரட்ஸ் வைக்கிறது, கார்டு எடுக்கிறது, சீட்டு எடுத்து பார்க்கறது, இந்த லக்கி ட்ரா, இந்த வேலையெல்லாம் உங்கள் ஃபியூச்சர் வராது. என்னுடைய காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. அதனால நீங்கள் அதில் கிளியராக இருக்கணும். அப்போ பிசாசுக்கு நம்முடைய வருங்காலம் தெரியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ என்ன பதில் சொல்லுவீங்க? வெரி குட். இனிமேல் தெரியும்னு யாரும் சொல்லக்கூடாது. தெரியாது, அது அவனை கர்த்தர் மறைச்சு வச்சிருக்கிறார், அதனால அவனுக்கு தெரியாது. இப்போ கேள்வி என்ன, இந்த சவுல் ராஜா இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த அஞ்சனம் பார்க்குற அல்லது இந்த சூனியம் பார்க்குற அல்லது மந்திரம் செய்கிற ஒரு பெண்ணிட்ட போய் உட்காந்து என் ஃபியூச்சர் என்னன்னு கேட்குறேன். நான் சண்டை போடலாமா போடக்கூடாதா, கர்த்தர் பேச மாட்டேங்கிறாரு நீ சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா பண்ண வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமுவேலை அந்த அம்மா எழுப்புனாங்க அப்படின்னு பைபிளில் போட்டு. இப்போ சில பேருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்போ ஒரு சூனியக்காரி, ஒரு மந்திரவாதி ஒரு தீர்க்கதரிசியை எழுப்ப முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடியாதா? ரொம்ப குழப்பறீங்க பாஸ்ன்ற மாதிரி இருக்கு. ஆனால் உங்களை குழப்பி தான் கொஞ்சம் ஆன்சர் கொடுக்கணும் விரும்புகிறேன். அப்போ அங்கே வந்தது யாரு? சாமுவேல் வந்தாரா? யார் வந்தா? சாமுவேல் வந்தாருன்றவங்களாம் கை தூங்க பார்க்கலாம். சும்மா தூக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் நீங்கள் நினச்சது அதான், சாமுவேல் தான் வந்தாருன்னு நினைக்கிறேன் பாஸ்ன்னு சொல்கிறோம், கை தூங்க. சாமுவேல் வரலன்னு நினைக்கிறவங்களாம் கை தூங்க. இதுக்கு 2க்கு நடுவுலையும் ஒரு 2 பேர் கூட்டம் ஒன்று உட்காந்துருக்கு. ஏதோ ஒன்று சொல்லுங்க நாங்கள் கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி. என்ன கடைசியாக கை தூக்கிறோம். சரி பரவாயில்ல, சாமுவேல் தான் வந்தாராங்க. இல்லை இப்படி கேட்கலாமே, அப்படி ஒரு சூனியக்காரன் ஒரு மந்திரவாதி மூலமா ஒரு மரித்து போன ஒரு பாஸ்டரை
அல்லது ஒரு தீர்க்கதரிசியை, ஊழியக்காரனை எழுப்பி கொண்டு வர முடியுமா? சரி, இதுக்கு வேதத்தில் 2 விளக்கங்கள் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் ஒரு பாடமாக இருந்தாலும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஃபர்ஸ்ட், ப்ளீஸ் ரைட் இட் டவுன். God will not use his prophets to stage an abomination. தேவன் ஒரு அருவருப்பை நிறைவேற்ற தம்முடைய தீர்க்கதரிசிகளை தேவன் பயன்படுத்த மாட்டார். ஏன் இதை நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்பதுக்கு அர்த்தம் இருக்கிறது. உபாகமம் 18:10-12, தன் மகனையாவது தன் மகளையாவது தீ கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சன்னதக்காரனும், மாய வித்தைக்காரனும், செத்தவர்களிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். 12ஆம் வசனம், இப்படிப்பட்டவைகளை செய்கிற எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்ட அருவருப்புகளின் நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுகிறார். அப்போ கர்த்தர் செத்தவன்ட்ட குறி கேட்க கூடாதுன்னு சொன்னார். அப்படி செய்வது அருவருப்புன்னு சொன்னார். இன்னும் நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள். ஆனா இப்படிப்பட்ட பாவத்தை செய்யறவங்க, லேவியராகமம் 20:27 அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்கிறவர்கள் இருக்கிற புருஷன் ஆகிலும் ஸ்திரீ ஆகிலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் மேல் கல்லெறிவாயாகன்னு போட்டிருக்கு. அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது. இதெல்லாம் பைபிள் வசனம். அப்ப கர்த்தர் ஒரு காரியம் அருவருப்பு, அதை செய்யக்கூடாது, அப்படி செய்கிறவன் அருவருப்பானவன் சொன்ன ஒரு வேலையை தன்னுடைய தீர்க்கதரிசியை வச்சு கர்த்தர் செய்வாரா? செய்ய மாட்டார். So be clear. So be very very clear. இப்போ இதில் நிறைய இருக்கு, இந்த கேட்டகரி நிறைய இருக்கு. நம்ம பார்த்தோம் பாருங்க. மகன் மகளை தீ கடக்க பண்ண, தீ மிதிக்கிறது, குறி சொல்றது, நாள் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, சூனியம் பண்றது, மந்திரவாதம் பண்றது, சன்னதம் பண்றது, மாயவத்தை செய்யறது, செத்தவர்களிடத்துல குறி கேட்கிறது. இது கர்த்தருக்கு பிரியம் கிடையாது. இன்னைக்கு சில உபதேசங்கள் கொஞ்சம் அப்படியே பரவி வருது, நம்ம தேசங்கள்ல பரவுது. அது என்னன்னா, அவங்க இப்போ சொல்றாங்க, மரித்து போன பரிசுத்தவான்கள் இன்னும் நம்மகிட்ட பேசுவாங்க, அவங்க நம்மகிட்ட வெளிப்பாடுகள்லாம் கொடுப்பாங்க, நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க, தரிசனம் கொடுப்பாங்க, அவங்க நம்மளுக்கு வெளிப்பாடுகள்லாம் தருவாங்க, அதனால மரிச்சவங்களை நம்ம மறந்துடக்கூடாது, அவங்க இன்னைக்கும் நம்ம மத்தியில் உலாவுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஊழியத்தில் நல்ல முதிர்ச்சி உள்ள ஒரு பாஸ்டர் இந்த ஆவடி ஊழியத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது நம்முடைய தாமஸ் ராஜ் ஐயா இதெல்லாம் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்க சில பேர் சிரிச்சிங்க, ஆனா நிறைய பேர் நமக்கு தெரியாம இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்முடைய பாஸ்டர் எடுத்துக்கலாமே, மறிச்சிட்டாங்க, அடக்கம் பண்ணியாச்சு. அவங்க இப்போ நம்மளை பார்க்க முடியுமா? சும்மா நம்ம முடியாதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கணும் இல்லையா? இப்போ நம்ம கவனிச்சோம், மரித்தவர்கள்ட்ட குறி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதை சவுல் செய்கிறான். சரி, இப்போ மரித்தவர்களை தேவன் தம்முடைய வேலையை செய்ய தேவன் பயன்படுத்துவார். லூக்கா 16ஆம் அதிகாரம் 26-29 வாசிக்கும் போது அங்க ஒரு சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். லாசரு, ஐஸ்வர்யவான் 2 பேரும் மரிக்கிறாங்க. அப்ப லாசருவும் தேவதூதர்களை எடுத்துக்கொண்டு போகப்பட்டு ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த ஐஸ்வர்யவான் வேதனை உள்ள ஒரு இடத்துல உட்காந்துருக்கார். 2 பேரும் ஒருத்தர் அடைய முடியாத ஒரு பெரிய பிளவு இருக்கு. இந்த வேதனையில் இருக்கிற இந்த ஐஸ்வர்யவான் ஒரு சொட்டு தண்ணி கேட்கிறாரு, லாசருவை அனுப்பணும்னு கேட்கிறாரு. முடியாதுன்னு, என்கிட்ட தான் அனுப்ப முடியல, பூமிக்காவது அனுப்பி 5 சகோதரர் இருக்காங்க, அவங்களுக்காவது இந்த இடத்த பத்தி சொல்லி இந்த வேதனை உள்ள இடத்துக்கு வராதபடி அவனை அனுப்புங்கன்னு கேட்டா சொல்றாரு, அதெல்லாம் முடியாது. அங்க மோசேயின் தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க, அவங்க சொல்றதை கேட்டு அவங்க கீழ்ப்படிஞ்சா நல்லது, கீழ்ப்படிலாம் இங்கே தான் வரணும்னு சொல்றாரு. அப்போ இட்ஸ் ஃபிளாட்லி டினைட். மரிச்சு போன ஒருத்தனை நீ போய் கீழே போய் ஊழியம் செய்யின்னு சொல்லி தேவன் அனுப்புகிறது இல்லை. ரொம்ப கிளியரா இருக்கு. சரி, ஏன் கர்த்தர் இந்த மரித்தவர்களை தன்னுடைய பணியில் மரித்த பின்பு தேவன் ஏன் பயன்படுத்த மாட்டார்? ஏன் அப்படின்னு கேட்டா சில காரியங்களை நீங்க புரிந்து கொள்ளணும். பிரசங்கியின் புஸ்தகம்
9ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பாருங்க. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அது பரவாயில்ல. 6ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று, சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றென்றைக்கும் பங்கு இல்லை. புரிஞ்சுதா உங்களுக்கு? சூரியனுக்கு கீழே மரிச்சு போனவங்களுக்கு இனி எந்த பணியும் கிடையாது, பங்கும் கிடையாது. அதே பிரசங்கி 9:10, செய்யும்படி உன் கைக்கு நேருகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோட செய், நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அந்த இடத்துல இனிமே என்ன செய்ய முடியாது. 146ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 146:4, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். ஒன்ஸ் ஒரு பர்சன் இறந்துட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ பெரிய பரிசுத்தமான இருந்தாலும், they don't have any more ministry left in this world, finished. அவர்களை கொண்டு செய்ய வேண்டிய வேலையை கர்த்தர் ஒரு உயிரோடு இருக்கும்போது செய்து முடிக்கிறார். திருப்பி அவங்க மரித்தோர் இருந்து உயிரோடு எழும்பி வந்து, சில பேர் சொல்றபடி பாஸ்டர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவரெல்லாம் பார்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு பார்க்க வேண்டிய காலம் முடிந்து போனது. இனி இதை பார்க்கவும் விரும்ப மாட்டாங்க. பார்க்கறக்கே ஒரு சான்ஸ் கிடைச்சா கூட விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இங்க நம்ம பார்க்கிற உலக மகிமைகள்லாம் தேவனுடைய மகிமையோடு ஒப்பிடவே முடியாதுங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மகிமையும் கிடையாது, பிரகாசம் கிடையாது. இந்த பூமியும் அதனுடைய மகிமை எல்லாம் ஒழிந்து போகுன்னு போட்டிருக்கு. இதெல்லாம் டெம்பரரிங்க. இது குப்பை மாதிரி. இதெல்லாம் ஒரு தூசி. இது புல்லை போல உலர்ந்து போகிற காரியங்கள். இதை போய் யார் பாப்பா? அப்போஸ்தலன் பவுல் சொல்லலை, நான் செத்த பிறகு நான் திருப்பி வருவேன் அப்படி உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல. உங்களை விட்டு பிரியணும், இந்த தேகத்தை விட்டு பிரியணும், கர்த்தரோடு இருக்கணும், அதான் நான் விரும்புகிறேன். இந்த உலகத்தை விட்டு பிரிய காலம் வந்துருச்சுன்னாரு. ஃபினிஷ்ட், மை டைம் இஸ் ஓவர். அதனால் தயவு செய்து இனிமே உங்கள் வீடுகளில் கூட இறந்து போன எவ்வளவு அன்புக்குரியவங்களாக இருக்கலாம், அப்பா அம்மா பிள்ளைகள் கணவன் மனைவி, அவங்கெல்லாம் அப்படியே இந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்காங்க, இப்படிலாம் நம்பாதீங்க. நம்புனீங்க பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். உண்மைங்க, உண்மை. இந்த சவுல் நம்புனான். செத்துப்போன ஒரு சாமுவேலை எழுப்பும்படி கேட்டான். முடிவு என்ன தெரியும்ல? அவன் வாழ்க்கையை நாசமாச்சு. பிசாசுக்கு அவன் இடம் கொடுக்குறான். நாம் இறந்து போன பரிசுத்தவான்களை கௌரவிக்கிறோம். ஆனால் நீங்கள் 14ஆம் நாளில் போய் நான் ஜெபம் நடத்தினா தான் ஆத்மா சாந்தி அடையும், இதெல்லாம் பைபிள்லேருந்து வரல, இதெல்லாம் வேற எங்கேருந்தும் வந்திருக்கு. அதெல்லாம் இங்கே கொண்டு வராதிங்க. 7ஆம் நாள் வைக்கலாமா, 16ஆம் நாள் வைக்கலாமா, அதுக்கப்புறமா கல்றையில் போய் ஜெபம் பண்ணலாமா? இன்னைக்கு சில பேர் கல்றையில் போய் ஜெபம் பண்ணுறாங்க. கல்றையில் பால் ஊற்றிக்கிட்டு பாருங்க. உங்கள் அன்பு எனக்கு புரியுது, நீங்கள் அவங்கள ரொம்ப மதிக்கிறீங்க, எனக்கு புரியுது. ஆனால் தயவு செய்த உலக வழக்கங்களுக்குள்ளே போயிடாதீங்க. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவங்க மரிச்சவங்க எங்கே போயிட்டாங்கன்னா கர்த்தரோடு இருக்கும்படி போயிட்டாங்க. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அவங்க இனி திருப்பி வரப்போகிறதில்ல. அவங்களுக்கு இனிமேல் நம்மோடு பேசுறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அவங்க ஞானமோ புத்தியோ அறிவோ செயலோ அவங்களுக்கு கொடுக்கப்படலை. their time is finished. புரியுதுங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சாத்தானுக்கு நம்முடைய ஃபியூச்சர் தெரியாது நான் சொன்னேன். மரித்து போன பரிசுத்தவான்களும் திரும்பி வரப்போறது இல்லைன்னு நான் சொன்னேன். அப்போ எப்படிங்க இந்த சாமுவேல்னு ஒருத்தன் வந்தான்? இந்த அஞ்சரம் பார்க்குற ஸ்திரீ சொல்றாங்க பாருங்க, 1 சாமுவேல் 28:11 அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்ப பண்ண வேண்டும் என்று அந்த மாதிரி கேட்டாங்களாம். அதற்கு அவர் சொல்றாரு, சவுல் சொல்றாரு, சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும். உடனே 12ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சே அப்படின்னு இந்தம்மா பேயா சாமுவேலை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இவ்வளோ நேரம் தன்னோட பேசிக்கிட்டு மாம்சத்தில் வந்த சவுலை இந்தம்மா கண்டுபிடிக்கலையா? இது என்னங்க நம்புற மாதிரியா இருக்குது? சரி, இதெல்லாம் நம்ம பின்னாடி விளக்கம் உங்களுக்கு புரியும், என்ன வஞ்சனைன்றது புரியும். இப்போ இந்த ராஜா உடனே சொல்ற, நீ பயப்படாத, நீ காண்கிறது என்ன அப்படின்னு கேட்டார். அப்போ இது மொத்த ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா
இவர் பார்க்கல. யார் பார்த்தது? அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபீல்ட் ரிப்போர்ட், லைவ் ரிப்போர்ட்டிங் கொடுக்குறாங்க. இவர் இங்கே டிவியில் பார்த்துட்டு இருக்காரு. இவர் நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் பார்க்குறாரு, சீனை பார்க்கல. அப்போ இவர் கேட்குறாரு, யாரை பார்க்கிறாய், அவர் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டோன்னே இந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்க, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து எழுந்து வருகிறதை காண்கிறேன். இவர் இன்டர்வியூ இங்கிருந்து உடனே ஒரு முதிர்ந்த மனுஷன் சால்வையை போத்துக்கிட்டு இருக்கானா. உடனே சவுல் அது சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குப்புற போய் விழுந்தார். உண்மையா சாமுவேலை பார்த்தானா இவன்? அல்லது சாமுவேலை நான் பார்த்தேன்னு இந்த அம்மா சொன்னதை நம்ப முடியுமா? இதான் கேள்வி. நீங்கள் இந்த காரியத்தை பற்றி கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13-15 சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே என்று சொல்லிட்டு நிறுத்தாம 15ஆம் வசனத்தில், அவனுடைய ஊழியக்காரரும், யாரு? சாத்தானுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே என்று சொல்றார். இதெல்லாம் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது. அவன் ஒளியின் தூதன் வேஷத்தையும் போடுவான், நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தையும் போட்டு அவனுடைய நோக்கம் என்ன? வஞ்சிக்கணும். யார் எப்படி விழுவான்னு தெரியும். யார் எதை தேடுறாங்களோ அதை அவனுக்கு கொடுத்து அவங்கள ஏமாற்றி மொத்தமாக விளைவிக்கிறது அவனுடைய பிளான். இஸ் அ டிசீவர். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் வாயிலிருந்து உண்மை வரப்போறது இல்லை. அவன் உண்மைன்னு அவன் இதுதான் சாமுவேல்னு சொன்னா நீங்க நம்ப கூடாது. ஏன்னா அவன் பொய்க்கு பிதா. அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் சத்தியம் நம்ப முடியாது. அப்போ இவன் சொல்லுகிறான், சாமுவேலை பார்த்துட்டேன். இந்த அம்மா சொல்ல 2 தெசலோனிக்கேயர் 2:9-12 சொல்லுது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமைகளோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் தயவுசெய்து நிதானமாக படிங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னு கேட்டால், தேவனுடைய அன்பை நிராகரிச்சுட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போய் ஜோசியம் கேட்க போனால் இதெல்லாம் நடக்கும். மரித்த ஆவிகள் இடத்துல போய் பேசணும், அவங்ககிட்ட ஜெபம் பண்ணணும், அவங்களுடைய தயவை பெறணும், ஆசீர்வாதம் பெறணும்னு தேடுறவங்களுக்கு நிச்சயமாக இது நடக்கும். வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இன்னைக்கு சில பேர் நான் சாது சுந்தர் சிங் என்கிட்ட பேசினாரு, அந்த சிங்கு பேசினாரு, இந்த சிங்கு பேசினாருன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. வேதத்தின்படி இது பொய். அப்படி ஆண்டவர் செத்து போன ஊழியக்காரங்களெல்லாம் அனுப்பி ஊழியம் செய்ய வைக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் பாவம் நாதி இல்லாமல் போல. பாவம் உயிரோடு இருக்கிற எவனும் கிடைக்கல, செத்து போனவன் தான் தேடி பிடிச்சி கொண்டு வரணும். அந்த அளவுக்கு ஆண்டு ஒன்று கையாலாகாமல் போகல. அதனால யாராவது நான் சாது சுந்தர் சிங் என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட அந்த பிரன்ஹாம் பேசினாரு, பில்லி கிரகாம் பேசினாருன்னா நம்பாதீங்க. வாய்க்கூசாம பொய் சொல்றான்னு அர்த்தம். அவன் கள்ளத்தீர்க்கதரிசி. பைபிளில் அதுக்கு எந்த ஒரு இன்ஃபரன்ஸுமே கிடையாது. மரித்தவர்களிடத்துல பேசவும் கூடாது, குறி கேட்கக்கூடாது, அப்படிப்பட்ட செயல்களை ஈடுபடக்கூடாதுன்னு வேதம் சொல்லும் பொழுது எப்படி கர்த்தர் அனுப்புவாருங்க? அதை எப்படி மரித்து போன ஊழியர்களை ஊழிய செய்யறதுக்கு அனுப்புவார்? அதெல்லாம் அனுப்ப மாட்டார். அவருக்கு தேவை கிடையாது. அவருக்கு ஆயிரமான தூதர்கள் இருக்காங்க. ஆமேன். அதனால நல்ல கவனி. இப்போ சில பேருக்கு இன்னும் சந்தேகம் ஒளியிலன்னு எனக்கு தெரியுது. சரி, நீங்க தான் அவன் சாமுவேல் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இது ஒரு மாயம், இது ஒரு வித்தை. சாமுவேலை போல ஒரு தோற்றத்தை இருக்கிறவனா இவனும் கடைசி வரைக்கும் இவன் பார்க்கல. இந்த சவுல் கடைசி வரைக்கும் இந்த சாமுவேலை எழுப்பினவனை பார்க்கல. இந்த அம்மா சொல்றாங்க, இப்படி வந்தான், வயசானவனா இருக்கான், தலையில துண்டு போட்டிருக்கான், அது போட்டிருக்கான்னு உடனே இவர் உடனே பேசுறாரு. இவர் கேட்க கேட்க இந்த சாமுவேல்ன்ற ஒரு ஆவி ஒன்று எழும்பியிருக்கு பாருங்க, அது திரும்ப பதில் சொல்லுது. இங்கே தான் ஒரு பிரச்சனை வருது. சரி, அவர் இல்லைதான், அப்போ அவர் எப்படி பேசினாரு? பேசியிருக்காரு அவரு. சரி, என்ன பேசினாருன்னு கேட்கணும். நான் ஏன் இது பொய்ன்னு சொல்கிறேன்றதுக்கு 3 காரணம் இருக்குது. இவன் பேசின 3 காரியம் இருக்குது, அல்லது 4 இருக்குது. 3 முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 1 சாமுவேல் 28:16, கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். அவன் சொல்கிற முதல் காரியம் என்னன்னா, கர்த்தர் உன்னை விட்டு என்ன செய்தார்? இது யார் சொல்கிறா? ஒரு ஆவி எழும்பி பேசுது. கர்த்தர் உன்னை விலகிட்டார். இது என்ன ஆவி கண்டுபிடிப்பா? முதல் முறை இப்போ தான் ஆவி கண்டுபிடிச்சிருக்கா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வாங்க.
22 23 வாசித்தா, நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவாயிராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று சாமுவேல் உயிரோடு இருக்கும்போது இதான் சொல்லியிருந்தார். ஒன்றும் புது கண்டுபிடிப்பு கிடையாது. இவர் உயிரோடு இருக்கும்போது சொன்னதையே செத்து போன பிறகு புதுசாக சொல்கிற மாதிரி இப்போ அந்த ஆவி வந்து சொல்லுது. இது காப்பி கேட்டு தான் இதுங்களா. இந்த ஆவி சொன்ன 2வது காரியம் 1 சாமுவேல் 28:17, கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். இது யார் சொன்னது? இந்த அஞ்சனம் பார்க்குற ஸ்திரீ எழுப்பி விட்டது சொன்னது. ஆனால் இதுதான் முதல் முறை வெளிப்பட்ட வெளிப்பாடா இது? நீங்கள் 1 சாமுவேல் 15:28-29 வாசிக்கும் போது உயிரோடு இருந்த சாமுவேல், உண்மை சாமுவேல் தீர்க்கதரிசி, அவர் சொல்றத பாருங்க. கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்து இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்தார். இது ஏற்கனவே சொல்லப்பட்டதுதான், இது புதுசா ஒன்றும் சொல்லலை. கர்த்தர் உன்கிட்ட விலகிட்டார், உன்னை புறக்கணிச்சார்ன்றது ஏற்கனவே சொல்லப்பட்டது. உன் ராஜ்யம் உன்னை விட்டு எடுத்துக்கொண்டு பட்டு யாரு கொடுக்கப்படும்? உன்னுடைய ஃப்ரெண்டு கொடுக்கப்படும், தோழனுக்கு கொடுக்கப்படும், ஏற்கனவே சொல்லப்பட்டது. 3வது ஒரு காரியம் சொல்லுறாங்க. 1 சாமுவேல் 28:18 பாருங்க. நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் இருக்கும் கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைக்கு தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். இது இப்பதான் சொன்னாரா? 1 சாமுவேல் 13:14. ஏற்கனவே சாமுவேல் இது சொன்னதுதான். இப்பொழுது உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை அவருக்கு தமக்கு தேடி கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனா இருக்கும்படி கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே. ஏற்கனவே சாமுவேல் பேசினதையே இந்த அஞ்சனம் பார்க்குற எழுப்பி விட்ட ஒரு உருவம் அதே வார்த்தையை திரும்ப சொல்லுது. இப்போ நல்லா கவனிங்க, உங்களை நான் அப்படியே நிறுத்திட விரும்பலை. ஏன்னா இன்னொரு வார்த்தையும் அது சொல்லுச்சு, அதை நம்ம படிக்காமல் போகக்கூடாது. 1 சாமுவேல் 28:19 பாருங்க. இப்போ அந்த சாமுவேல்னு ஒருத்தரை எழுப்புனாங்க பாருங்க இந்த அம்மா. அவங்க சொன்ன வேலை என்ன? கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உம்முடைய குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தியரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அப்போ நீ எப்படி கொல்லப்படுவன்னா, உன் வாழ்க்கை அவங்க கையில் என்ன செய்யப்படும்? ஒப்பு கொடுக்கப்படும். இந்த பெலிஸ்தியர் தான் உன்னை கொல்ல போறாங்க இல்லையா? நடந்தது என்ன? பெலிஸ்தியரா கொண்டாங்க. நீங்க 1 சாமுவேல் 31 2-4 வாசிக்கும் போது 4ஆம் வசனத்துல இந்த சவுல் வந்து யுத்தம் பலத்த போது வில் வீரரால் காயப்பட்டான், சாகல, காயப்பட்டான். ஆனா 4ஆம் வசனம், இந்த சவுல் தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேலே விழுந்தான். அப்போ கடைசியில் பெலிஸ்தியர் உனக்கு சாகடிக்கலை, அவங்க வரும்போது இவன் ஏற்கனவே செத்துட்டான். அப்போ இவன் சொன்னது நடக்கலை. இப்போமாவது நமக்கு புரியணும், இது கர்த்தர் அனுப்பின வார்த்தைகள். நல்லா இன்னொரு வசனத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டியது 1 சாமுவேல் 28:6. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களினாலாவது ஊரிமினாலாவது தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு. கர்த்தர் பேச மாட்டேன்ட்டாரு, சொப்பனமும் கொடுக்க மாட்டேன்ட்டாராம், ஊரி மூலமா பேச மாட்டேன்ட்டாராம், தீர்க்கதரிசி மூலமா பேச மாட்டேன்ட்டாரு. நீங்க நினைக்கிறீங்களா இந்த 3 காரியங்கள் மூலமா பேசாத கர்த்தர் ஒரு சூனியக்காரி மூலமா பேசுவார் நினைக்கிறீங்களா? அவர் அவ்வளோ தரம் தாழ்ந்தவர் கிடையாது. அவர் சொல்றாரு இந்த அருவருப்புன்றார். இந்த அருவருப்பு வச்சு பேசுவாரா? இல்லை, அதான் பேச மாட்டேன்ட்டாராங்க. கர்த்தர் பேசாத இடத்துல பிசாசு பேசுற மாதிரி பேசுவான். பேசுன 3 என்னன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டதை இவனா சொல்ற மாதிரி சொல்றான். ஆனால் ஏற்கனவே சொல்லப்பட்டது, ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது. ஆனால் இவனா எடுத்து பேசுற மாதிரி பேசி கடைசியில் அவன் சொன்னதும் சொன்னபடி நடக்கலை. இதைதான் உபாகமம் 18:21-22 நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில், ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், நீ அவனுக்கு பயப்பட வேணாம். அவனை பார்த்து பயப்படாது, ஏன்னா அவன் சொல்றது நடக்கலை. ஏன் அவனை பார்த்து பயப்படுறான்? அவன் துணிச்சு சொல்றான், தன்னுடைய இஷ்டத்தில் எடுத்து பேசுறான். அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாதப்பா, ஏன்னா அது கர்த்தர் சொன்ன வார்த்தை கிடையாது.
நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான கருத்து தான், தயவு செய்து விசுவாசிகள் பிசாசுக்கு இடம் கூடாதீங்கன்னு சொல்லும் போது அவனுடைய எந்த ஒரு நடத்துதலும் உங்க லைஃப்ல இருக்கக்கூடாது. ஏங்க, உலகத்தானுக்கு இருக்கிற முதுகெலும்பு அது நமக்கு இருக்கணுங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால இந்த கர்நாடகாவில் வந்து ஒருத்தர் புதுசாக சீஃப் மினிஸ்டர் ஆனார். அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவராம். ஏன்னா எல்லா ஜோசியர்கள் சேர்ந்து இதான் நல்ல நேரம்னு சொன்னாங்களாம். அந்த நேரத்தில் மட்டும் நான் பதவி ஏற்க மாட்டேன், வேற நேரத்தான் பதவி ஏற்பேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. போய் அந்த ஆளுக்கு இருக்கிற முதுகெலும்பு கூட இன்னைக்கு விசுவாசி இல்லாமல் போனதான் வெக்கக்கேடு. தேவனுடைய வசனத்தை பிடிச்சுக்கிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்புற ஜனங்களுக்கு எதுக்குங்க அவனுடைய ஆலோசனை நமக்கு தேவை? அவன் தட்டு தகடு நமக்கு எதுக்கு? அவனுடைய ஞானமும் ஆலோசனை நமக்கு எதுக்குங்க? சின்ன விஷயத்துல கூட அவனுடைய ஆலோசனை தேடாதீங்க. தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. நான் பிறந்தது செவ்வாய்க்கிழமை தான், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? கேட்டா போயிட்டோம். சும்மா இந்த உலகத்திலேருந்து வர்ற இந்த ஆலோசனைகள்லாம் கேட்டு உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. தயவு செய்து ஏமாந்த விசுவாசிகள் வாயிலிருந்து நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்க பாஸ்டர், இதெல்லாம் கேட்காதீங்க. தயவு செய்து கேட்காதீங்க. நீங்கள் எங்கேருந்து வரீங்க எனக்கு புரியுது. நீங்கள் அந்த பழைய சம்பிரதாயங்களை விட்டுருங்க. புரியுதுங்களா? கையில் கயிறை கட்டுறது, இடுப்பில் கயிறை கட்டுறது, இதெல்லாம் ஏதாவது சாங்கியம்ன்றது, இதனால பேய் ஓடிடும்ன்றது, இதெல்லாம் பண்ணாதீங்க. நாள் நட்சத்திரம் பார்க்கறது, அதுக்கப்புறமா இந்த ராசி பலன் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, தயவு செய்து எந்த விசுவாசி வீட்லையும் இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் தெரியாமல் பாஸ்டர், தெரியாது பாஸ்டர், நான் ரட்சிக்கப்படாத குடும்பத்திலேருந்து வந்தேன், அங்கெல்லாம் அப்படி தான் நாங்கள் எல்லாத்தையுமே நாள் பார்ப்போம், ஜோசியர்கிட்ட போய் பேசுவோம், பூசாரிட்ட பேசுவோம், நாள் பார்ப்போம், நட்சத்திரம் பார்ப்போம், இப்படியே நாங்கள் வளர்ந்துட்டோம் பாஸ்டர், அதனால் அந்த கேலண்டர்லாம் இன்னும் தொங்கிட்டு இருக்குது, அந்த ராசி புக்கு, ஜாதகம் புஸ்தகம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இன்னைக்கு அதை வீட்டை விட்டு தூக்கி வெளியே போடணும். இன்னைக்கு அதை கொளுத்தி போடணும். அது இருக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது. எதற்குமே நீங்கள் அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள். அது மாதிரி எங்கே போனாலும், கிளி ஜோசியம் பார்க்க போனேன், நாள் நட்சத்திரம் பார்க்க போனேன், என்னை பற்றி என்ன சொல்ல போகிறாங்க, என் வருங்காலம் எப்படி இருக்கும், இந்த கைரேகை படிக்கிறதுக்கு கையை கொண்டு போய் நீட்டினேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது. கையை நீட்டினேன், காலை நீட்டினேன், தலையை நீட்டினேன், இந்த வேலையே இருக்கக்கூடாது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், அவரை விட பெரியவன் யாம இருக்கான். அதெல்லாம் எதுக்கு சும்மா இதெல்லாம் தேவையில்லாத வேலைகளில் போய் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கிட்டு அதுக்கம்மா பாஸ்டர் பிசாசு அலக்கழிக்குது பாஸ்டர், ராத்திரி அலறான் பாஸ்டர்னா நீ தானே கொண்டு போய் விட்ட, நீ தானே திறந்து விட்ட, நீ திறந்து விட்டு அலறான்னா அலறதான் செய்வான். அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க, எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. அவனுடைய காரியங்களை நம்பாதீங்க. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செபைப்படுத்துவார். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியம், பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும் போது ஒரே ஒரு வார்த்தையோட முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் நம்ம 27ஆம் வசனத்தில் வாசித்தோம், பிசாசுக்கு இடம் கொடுக்காதுருங்க அப்படின்னு சொல்லி வாசி. ஆனால் அதுக்கு பிந்தின வசனங்களில் இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனா என்னென்ன விளக்கியிருக்காரு அவர், என்ன விளக்கியிருக்கிறாருன்னு கேட்டால் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறாரு, பொய்யை களைந்து அவனவன் பிறனுடைய மெய்ய பேசுங்க. 26ஆம் வசனத்தில் கோபம் கொண்டா பாவம் செய்யாதீங்க, சூரியன் அஸ்தம்பிக்கிற மாதிரி எரிச்சல் தணிச்சிருங்கன்றார். 28ல் திருடுறவங்க திருடாதீங்க, நல்ல வேலை செய்யுங்க, பிரயாசப்படுங்க, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது சொல்லிட்டு சொல்றாரு. 30ஆம் வசனத்தில் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையை பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. 31 கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் என்ற துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க. அப்போ அர்த்தம் என்னன்னா, நம்பர் 3, the devil can take space in our life when we continue in our old dead works. நம்முடைய பழைய மரித்த கிரியைகளில் நம்ம தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்போமானால் அவனுக்கு நாம் இடம் கொடுப்போம். பழைய மரித்த வாழ்க்கை என்ன? அந்த வசனம் பட்டியல் எடுத்து பாருங்க. பொய் சொல்லாதீங்க, முன்னால பண்ணது போல நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, எரிச்சலை தணிச்சிருங்க, எரிச்சலே வாழாதீங்க, அவனுக்கு இடம் கொடுத்துருவீங்க. கெட்ட வார்த்தை பேசாதீங்க, திருடாதீங்க, உண்மையா இருங்க. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் எல்லா துர்க்குணத்தையும் உங்களை விட்டு நீக்கிடுங்க, அது உங்களுக்கு வேண்டாம். ஏனென்றால்
இதெல்லாம் நீங்க செய்வீங்களானா உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரு. ஆனா பிசாசுக்கு நீங்க என்ன கொடுத்துருவீங்கன்னா இடம் கொடுத்துருவீங்க. அப்போ பிசாசுக்கு இடமும் பரிசுத்த ஆவிக்கு துக்கம் கொடுக்கிற எந்த வேலையும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப அற்பமாக நினைக்கிறோம். ஆனால் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தி ஸ்மால் திங்ஸ் கேன் ஓப்பன் பிக் டோர்ஸ் ஃபார் த டெபிள். சின்ன காரியங்கள் கூட அவனுக்கு ஒரு பெரிய கதவை வாசலை அவனுக்காக திறக்க முடியும். எப்படி? பொய் பேசுறது தப்பா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. சில பேர் வந்து பொய் பேசக்கூடாது, சின்ன பொய் தான் பாஸ்டர், சின்ன பொய். அதில் பச்சை பொய், மஞ்சள் பொய், வெள்ளை பொய், கருப்பு பொய், பாதி பொய், முக்கா பொய், கால் பொய், சாம்பிள் பொய், இதெல்லாம் நிறைய இருக்குது. வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க. அதில் கல்யாணம் பண்ணும்போது இப்போ நம்ம சொல்கிறாங்க 1000 பொய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணணுமா? எதுக்கு அப்படி ஒரு கல்யாணம் பண்ணணுமா கேட்குறேன் நான். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ண முடியாது. பொய்யை பற்றி பைபிள் என்ன சொல்லி தெரியுமாங்க? பிசாசு வந்து பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கு. அப்படி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ண 1000 பிசாசை உள்ள விடுறன்னு அர்த்தம். அன்னைக்கே ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மேரேஜ் 1000 குட்டி பிசாசை உள்ள சேர்த்துருக்க. பாப்பா உன் பேர் சொல்லி தான் உள்ளே போயிருக்கோம், உன் பேர் சொல்லி தான் பொண்ணை பார்த்தேன், உன் பேர் சொல்லி தான் மாப்பிள்ளை பார்த்தேன். எதுக்கு? கல்யாணம் முதல் நாளே அத்தனை பிசாசுகள் உள்ள எடுத்துட்டு தான் வந்திருக்கேன். உண்மை பேசி ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? ஏன் கல்யாணம்? எதுக்கு? உண்மையை சொல்லுங்க. 50,000 சம்பாதிக்கிறேன், 50,000 சம்பாதிக்கிறேன்னு சொல்லுங்க. வாங்கிறது 5,000, சொல்றது 50,000. எதுக்கு இந்த பொய்? எதுக்கு இந்த பித்தலாட்டம்? நம்ம நினைக்கிறோம் அப்பா நம்ம ரொம்ப சாதுரி இல்லைங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். எதுக்குங்க போய்? ஏங்க ஊழியத்துக்கு போகணும்னு பிளான் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லீவு வேணும், ஒழுங்கா லீவை கேளுங்க. லீவு கிடைச்சா நீங்கள் ஊழியத்துக்கு போங்க, லீவு கிடைக்கல லீவ் போட்டு போங்க. அதுக்கு எதுக்கு நான் சிக்கு லீவுன்றீங்க? எதுக்கு பொய் எதுக்குங்க சொல்லணும்? உண்மையை சொல்லிட்டு போங்க. என்ன ஒரு நாளைக்கு 500 ரூபா குறைஞ்சிருமா? கர்த்தருக்கா தியாகம் பண்ணிட்டு போங்க. உண்மையை பேசுங்க. எதுக்கு போய் பேசிட்டு ஊழியத்துக்கு போனோம்? இதில் ஊழியம் வேற, உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்தி எப்படிப்பா வந்தேன்னா பொய் சொல்லிட்டு தான் வந்தேன். எது? கூடவே ஒரு பிசாசு கூட்டு வந்திருக்கேன். அவன் வந்திருக்கான், கூட வந்திருக்கான் ஊழியத்துக்கு, நல்லா ஊழியம் செய்கிறான்ப்பா, உலகத்தை ஆதாயப்படுத்தி நம்மள தான் கூட வந்திருக்கான். நம்ம ரட்சிக்கப்படலையே. சின்ன விஷயங்கள் எதுக்குங்க பொய் சொல்லி? பொய்யை விட்டுருங்க. வேணும் சொல்லுது, எரிச்சலோட படுக்க போகாதீங்க. எதுக்கு படுக்க போறீங்க? சில பேருக்கு அதில் ஒரு கௌரவம் வேற. வாங்கலாம் 1 வாரம் பேசவே இல்லைப்பா சார். எதுக்கு? பிசாசோட படுக்கிறக்கா? அவனை கொண்டு உள்ளே விட்டுருக்கீங்க. எப்படிங்க வீட்டில் சமாதானம் இருக்கும்? அவனுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு போட்டிருக்கு. இடம் கொடுக்காதப்பா, விட்டினா உள்ளே வந்துடுவான் அவன். சூரியன் அஸ்தமிருமை எரிச்சல தணிச்சிட்டினா அவன் ஓடியே போயிடுவான். ஏங்க நம்ம டெய்லி குப்பையை கரெக்டாக கொண்டு போய் வெளியே போடுறோம், எரிச்சலை மட்டும் உள்ள வச்சுக்கிற மாதிரி எப்படி? ஒரு நாள் குப்பை மிச்சமாச்சுன்னா வீடே நாரி போதா இல்லையா? அதுக்குமா கூப்பிடாம கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் உள்ள வந்துடுது இல்லையா? அந்த நாத்தத்தை பார்த்தோன்னு உள்ள வருது. இதே போல தான் பிசாசு. உள்ள நம்ம கசப்பு வச்சிருந்தோம்னா அவன் உள்ள வந்துடுவான். ஐயா நமக்காக வச்சிருக்காரு, பொருள் வச்சிருக்காரு, உள்ள வந்துடுவான். வேணும் சொல்லி, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலே புறப்பாடாது இருப்பதாக. அப்ப சில விசுவாசிகள், பாஸ்டர் பெரும்பாலும் அந்நிய பாஷை தான் பேசுவேன், எப்பயாவது ஒரு முறை கெட்ட வார்த்தை பேசுவேன். இது என்ன? இது சில விசுவாசிகள் வந்து வாயை திறந்த அவங்க வாயிலிருந்து வர்ற கெட்ட வார்த்தைகள் வந்து அருவருப்பா இருக்குங்க. மாறணுங்க. இது நீங்க நினைக்கிறீங்க நான் சும்மா வார்த்தை தான் பேசுறேன். பைபிள் சொல்லுது அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. பரிசுத்த அவனை துக்கப்படுத்திட்டே இருக்கீங்க, நீங்க பண்ணாதீங்க அப்படின்றார். கெட்ட வார்த்தை வேண்டாம். இன்னொருத்தமா சொன்னா, நான் பழைய வாழ்க்கை நிறைய செய்தேன், துர்குணமா வாழ்ந்தேன், பொல்லாப்பு செய்தேன். ஒரு காலத்தில் என் மனைவியை தெரியாம அடித்தேன், உதைச்சேன், ரொம்ப வதைச்சேன், ரொம்ப கோவப்படுவேன் நான், ரொம்ப இதெல்லாம் வந்து என் மாம்சத்தில் எரிச்சலெல்லாம் வெளிப்படுத்திடுவேன். ஆனால் இன்றைக்கு நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கேன். பழைய கிரியைகளை என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன். மனைவியை போட்டு அடித்து அவள் அலறிட்டு இருக்கும் போது ஆவியானவர் என்ன உங்கள்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாரா? யாருக்கு இடம் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடுகளுக்குள்ள? யோசிங்க. கோபம் எரிச்சலோடு படுக்க போகிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் கூட வந்து நம்மகிட்ட பேசுவாரா? இல்லை. அந்த இடத்துல நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம். எரிச்சலை தணிக்கலையே நம்ம. நீங்கள் ஒருவரோட ஒரு இணக்கமாக இருந்து ஒருவருடைய குற்றங்களை மன்னிங்கன்னு போட்டிருக்கு. மன்னிச்சிருங்க, விட்டுருங்க. அதை போ, செஞ்ச மன்னிப்பு கேட்டப்போ கேட்கலையா, அது ஒன்றும் பரவாயில்ல, போ, மன்னிச்சிட்டேன், போ, இருதயத்தில் வைக்க மாட்டேன். எனக்கு ஆவியானவரோடு எனக்கு ஒரு நல்ல தொடர்பு வேணும். எந்த பிசாசுக்கும் என் வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். நான் பேசின வார்த்தைகள் வந்து சிலது கொஞ்சம் கடுமையாக இருந்திருக்கலாம்,
சில வார்த்தைகள் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம். இதெல்லாமா கூட பாஸ்டர்? ஆமாம், அவனுக்கு இடமே கொடுத்துறாதீங்கன்றார். எல்லாவற்றிலேயும் ஆவியானவரை பிரியப்படுத்துங்க. அவருடைய ஆலயமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கட்டும். ஹல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம தெரியாமல் செஞ்சிடறோம், விட்டுறோம், நம்ம கவனம் இல்லாமல் போயிடுறோம். ஆனால் அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்புதலுக்கு நம்ம இடம் கொடுத்து பிசாசுக்கு இடம் கொடாமல் தேவனை பிரியப்படுத்தி வாழுவோம். ஜெயஜீவியம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் இருதயத்தில் பதிக்கணும். இந்த சில காரியங்களை நான் ஏன் ரொம்ப அடிப்படையிலேருந்து பேச வேண்டியிருக்குன்னா, நிறைய பேர் புதுசாக ரட்சிக்கப்பட்டவங்க அல்லது விக்கிரக ஆராதனையிலேருந்து வந்த நிறைய ஜனங்கள் சத்தியத்தை அறியாமல் அப்படியே இன்னும் பழைய வாழ்க்கையிலே பழைய போக்கிலே போயிட்டு இருக்காங்க. அப்படி செய்யாதீங்க. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அதை விட்டு ஒழிச்சிருங்க. கொஞ்சம் இங்க அங்க அப்படி ரெண்டு இடத்துலையும் கை வைக்காதீங்க. உங்களை நீங்க தீட்டுப்படுத்தி கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. அது மாதிரி செய்யாதீங்க. யாரையும் நீங்க ஆலோசனை பெறுவதற்கு தேவனுடைய வார்த்தைக்கு பொருந்தாதவர்களை தயவு செய்து உங்க வாழ்க்கையில் அனுமதிக்காதீங்க. நிறைய பேர் எழும்பிட்டாங்க, பெரிய பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் செய்து ஜனங்களை மயக்கி எப்படியாவது தங்க பக்கம் திருப்பணுன்றதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க. பெரிய அடையாளங்களை அவன் செய்வான், இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நாம் எச்சரிப்பார்கள். ஒருத்தர் சொன்னார் விதமா, 99% of rat poison is good food. ஒரு எலியினுடைய ஆகாரத்துல 99% நல்ல சாப்பாடாம். விஷம் எவ்வளவுதான்? 1%. அதுக்காக 99% நல்ல சாப்பாடு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியுமா? எலி மருந்தை எடுத்து சாப்பிட முடியாது. நம்மளை கொன்று போடும். பிசாசானவன் வஞ்சிக்கத்தக்க பெரிய அடையாளங்களெல்லாம் செய்து நம்மளை அப்படியே மயக்கி அப்படியே கவுத்திடுவான். நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். மரித்தவர்கள்ட்ட பேச நினைக்கிறது, மரித்தவர்கள்ட்ட ஜெபம் பண்றது, மரித்தவர்களை பற்றி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, மரித்தவர்கள் வெளிப்பாடு கொடுத்தாங்க, அவங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் முடியாது. அது கர்த்தரோடு இருக்கிறாங்க. கர்த்தருக்குள்ள மரிச்சவங்க கர்த்தரோடு இருப்பாங்க. கர்த்தர் இல்லாம மரிச்சவங்க கர்த்தரவங்களை நியமிச்ச இடத்துல போயிடுவாங்க. அவ்வளவுதான். நாம அவங்கள போய் பின்பற்றிக்கிட்டு, நீ நிறைய கிறிஸ்தவ வீடுகளில் மரித்து போனவங்க போட்டோ வச்சு அவங்களுக்கு ஊதுபத்தி வைக்கிறது, அவங்களுக்கு பூஜை பண்றது, சாப்பாடு வைக்கிறது, இதெல்லாம் தெரியாம செய்யறாங்க நிறைய பேர். அந்த பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. பொல்லாத கிரியைகளை உங்க வாழ்க்கையில அனுமதிக்காதீங்க. அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு டோன்ட் கிவ் தட் பிளேஸ். நான் சொல்றது வெறும் இந்த மாதிரி காரியங்கள். எந்த விஷயத்திலுமே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை கீழ்ப்படியாமைய நம்ம லைஃப்ல வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவன் உள்ள வந்துடுவான். கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அவருக்கு பயந்து கீழ்ப்படிங்க, அவருடைய வழிகளில் நடங்க. அவர் தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். எந்த காரியத்தை கொண்டும் எச்சரிப்பா இருந்து நம்முடைய பழைய கிரியைகளை விட்டுருங்க. நம்ம கேட்டது போல சுபாவங்கள்லாம் கொஞ்சம் மாறட்டும். தேவையில்லாத கோபங்கள், வருத்தங்கள், கசப்புகள்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. உள்ள நீங்க வைக்க 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 அவனுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கீங்க. தூஷணமான வார்த்தைகளை வாயில பயன்படுத்தாதீங்க. எந்த காரணத்துக்கு கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. தூஷண வார்த்தை வேண்டாம். யோபுக்கு வராத நஷ்டமாங்க? யோபுக்கு வராத கஷ்டமா? 10 பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க. ஆடு மாடு மந்தை எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. ஏன் சொல்றாங்க? வாயினால் பாவம் செய்யவில்லை. ஒரு வார்த்தை தேவனுக்கு விரோதமா தூஷிக்கவே இல்லை. ஒரு கெட்ட வார்த்தை பேசல. மனைவி சொல்றாங்க, தூஷித்து ஜீவனை விடு. என் வாயினால அந்த வார்த்தையை நான் பேச மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமா காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்திரம் இல்ல, அவனுக்கு இடம் கொடாம இருக்க என்னுடைய பாளையத்தை நான் சுத்தமாய் பார்த்துக்கொள்ள எனக்கு பாதுகாத்துக்கொள். எல்லாரும் கரங்களை பற்றி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் சிந்தனைகள்லையும் சரி, எங்கள் வீடுகளிலும் சரி, எங்கள் பழக்க வழக்கங்கள், எங்கள் சுபாவங்கள்ல பிசாசுக்கு இடம் கொடாம இருக்க கிருபைத்தார். ஒருவேளை இன்னைக்கு சில பேர் தெரியாம சில காரியங்களை செய்திருக்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்ட மன்னிப்பு கேளுங்க. தெரியாம செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் இடம் கொடுத்துட்டேன், இப்படி அறியாமையில் நான் செஞ்சேன், மன்னிச்சிடும். இனிமேல் நான் செய்ய மாட்டேன். என் வாழ்க்கையை சுத்தமாய் காத்துக்கொள்வேன். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பேன்.
தீர்மானத்தோடு இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மை சந்திப்பாராக. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேல் உடைய பாதுகாப்பு, உடைய பராமரிப்பு இருக்கட்டும். உடைய ஜனங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கும், எல்லா அந்தகார கிரியைகளுக்கு விலக்கும், பிசாசுக்கு இடம் கொடாதபடி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் ஆண்டவரே, எந்த விதமான செய்கைகளுக்கு, அவனுடைய எந்த தீய பொல்லாத கிரியைகளுக்கு இடம் கொடாதபடி, பழைய செத்த சுபாவங்களுக்கு இடம் கொடாதபடி ஜெயஜீவியம் வாழ கிருபை தார். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சபையின் ஊழியத்தையும் கிருபையாய் இரத்தத்திற்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீங்குக்கும் விலக்கி ஆசீர்வதி. உம்முடைய சமாதானத்தில் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் மறைத்து கொள்ளும். தேவனையே பிரியப்படுத்தி உம்முடைய பிரசன்னம் தங்குகிற வீடுகளாக, வாழ்க்கைகளாக, சபையாக எங்கள் வாழ்க்கை இருக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிய ஆவடி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 938-023-7774 மற்றும் 938-221-7774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.